நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் என்ன பூச்சாண்டி தான் காட்டிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி நான் எதுக்கு உங்களை பார்த்து பயப்படணும்? சொல்லுங்க. கையில சைனட் குப்பி வச்சிருக்கீங்க அதானே? ஏன் கேக்குற? எங்க எடுத்து வாயில போட்டுக்கோங்க பாக்கலாம். ஏய் வைஜெயந்தி, நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டா உங்களை எல்லாம் விட்டு வச்சுட்டு சாவேன்னு நினைக்கிறியா? அப்போ நாங்க மட்டும் உங்களை விட்டு வச்சிருவோமா என்ன? இவங்க மட்டும் தான் புருஷனோட, அதுவும் அடுத்தவங்க புருஷனை அபகரிச்சு அவரை தான் புருஷனை சொல்லிக்குவாங்க. அவருக்கே இந்த பாடுனா தான் புருஷனை மீட்க ராதா மேடம் போராடக்கூடாதா? என்னோட ரகுவை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படக்கூடாதா? உங்க விச்சுவுக்காக நீங்க எந்த அளவுக்கு வேணா போவீங்க, அப்போ ஏன் ரகுக்காக நான் போக கூடாதா? நான் தான் அப்பவே சொன்னனே, உங்க மேல எனக்கு இருக்கிற அனுதாபம் குறையும் போது நான் மாறிடுவேன். உங்க மேல அனுதாபம் குறைஞ்சிடுச்சு, நான் மாறிட்டேன். அதனாலதான் ராதா மேடம் கிட்ட சொல்லிட்டேன். என்ன இனி சவால் தானே? நீங்களா நானும் பாத்துடலாமா? வரட்டுமாக்கா? கண்ணு 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 கொஞ்சம் நில்லுப்பா. ஒரு சாப்பாடு ஒரு வாயாவது வாங்கிக்கப்பா. எனக்கு வேணாம் தம்பி தம்பி வள்ளியம்மா. நான் சொல்றத கேளுப்பா. தம்பி தம்பி இங்க பாருங்க தம்பி, ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்கிறான். ஏண்டா பாட்டி எதுக்கு அலைய விடுற? சாப்பிடு. எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. தம்பி பருப்பு நெய்யெல்லாம் போட்டு பிசைஞ்சு நல்ல டேஸ்டா கொண்டு வந்திருக்க, சாப்பிடு செல்லம். அப்புறம் என்னடா, டேஸ்டா இருக்கும், சாப்பிடுறா. எனக்கு ஒண்ணு வேணாம். ஸ்வேதா வீட்ல ராதா ஆண்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு தெரியுமா? திடீர்னு நூடுல்ஸ் நான் எங்கடா போவேன்? ராதா மேடம் கிட்ட சொல்லி இன்னொரு நாள் செஞ்சு தர சொல்றேன். இப்போ இதை சாப்பிடு. கொடுங்க. எனக்கு வேணாம் டாடி. டேய் சாப்பிடுறா டேய், ஒரே ஒரு வைடா. எனக்கு வேணாம். டேய் 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 டேய். வாடா. சாப்பிடலாமா? ஆ காட்டு. டாடி சொல்றேன்டா, ஆ காட்டு. கண்ணா, டாடி உன்னை ஈவினிங் ஹோட்டல் கூட்டு போறேன். நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன். இப்ப இதை சாப்பிடு. என்ன? அப்ப ஈவினிங் என்ன ஹோட்டல் கூட்டிட்டு போய் நான் கேக்குறதெல்லாம் வாங்கி தரணும். கண்டிப்பா வாங்கி கொடுக்கறேன். இப்ப இதை சாப்பிடு. இந்தா ஆ காட்டு. இன்னும் கொஞ்சம். என்ன சார், பையன் கூட தினம் தினம் போராட்டம் தானா? வாங்க சார். இந்த காலத்து பசங்க பிளாக்மெயில் பண்ணி அழகா அவங்க காரியத்தை எப்படி சாதிச்சுக்கிறாங்க. அதையும் சார் கேக்குறீங்க? அதுல இவன் இருக்கானே பயங்கர சுட்டி. கண்ணா, தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ போய் சாப்பிடு. என்ன வள்ளியம்மா, இந்தாங்க ஊட்டி விடுங்க. வா கண்ணு. சொல்லுங்க சார். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். மாடிக்கு போய் பேசலாமா? ஷூர் சார், வாங்க போலாம். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு நல்ல பொண்ணா பார்க்க சொல்லி ராதா சொன்னா இல்லையா? ஆமா. ராதா அப்படி சொல்றதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா நான் பார்த்துட்டேன். அப்படியா? அன்னைக்கு ராதா மேடம் இதை பத்தி பேசிட்டு இருந்த போது நீங்க பொண்ணு பார்த்த விஷயத்த சொல்லவே இல்லையே. ஆமா, சொல்லாததுக்கு காரணம் இருக்கு. ஒரு நாள் உங்க பையன் சாப்பாட்டு தட்டை தட்டி விட்டான்னு அடிச்சீங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமா. உங்க பையன் போன் பண்ணி ஸ்வேதா கிட்டையும் ராதா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியிருக்கான். அப்போ நான் ராதா வீட்டுல தான் இருந்தேன். தாயில்லாத பிள்ளைன்னு சொல்லி அன்னைக்கு ராதா உங்க பையனை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ண சார். அந்த நிமிஷம் என் மனசுல உதிச்சதுதான். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன
கார்ல வீட்டுல டிராப் பண்ணது, நான் இங்க வந்தது, அந்த நேரம் ராதாவும் இங்க வந்தது, உங்களுக்கு பொண்ணு பார்க்க சொன்னது, நான் அதுக்கு சம்மதிச்சது, நான் பொண்ணு பார்த்திருக்கேனே அவங்க அப்பா கிட்டயும் இது விஷயமா பேசி அவருடைய சம்மதத்தையும் வாங்கிட்டேன். இப்ப எனக்கு வேண்டியது உங்க சம்மதமும் அந்த பொண்ணோட சம்மதமும் தான். நான் தான் ஏற்கனவே சம்மதம் சொல்லிட்டேனே. என்னோட ஒரே கண்டிஷன், வரப்போற பொண்ணு என் பையனுக்கு நல்ல அம்மாவா இருக்கணும். அந்த ஒண்ணு மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த பயமே உங்களுக்கு வேண்டாம். அப்படின்னா என்னோட விருப்பத்தை விட அந்த பொண்ணோட விருப்பத்தை தான் நீங்க முதல்ல கேட்கணும். இத பாருங்க, அந்த பொண்ணை பத்தி உங்களுக்கும் அந்த பொண்ணு எப்படிப்பட்டவங்கிறது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். சரின்னு சம்மதம் சொல்லுங்க, அந்த பொண்ணுகிட்டயும் நான் பேசிடுறேன். யார் சார் அந்த பொண்ணு? ராதா தான். ஏற்கனவே ராதா மேடம் கிட்ட இதை பத்திலாம் பேசிட்டேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம், ஏன் பிசினஸ் ரீதியான ரிலேஷன்ஷிப் கூட வேண்டாம், வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியும் மிஸ்டர் தேவராஜன். என் மனசுல இந்த ஆசை முதல்ல தோணினப்போ நான் சம்மந்திக்கிட்ட தான் சொன்னேன். அவரும் நடந்த எல்லா விவரத்தையும் சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் சம்மந்திக்கிட்ட இந்த விஷயத்தை பக்குவமா எடுத்து சொன்னேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க சம்பந்திக்கிட்ட நான் பேசி அவரோட சம்மதத்தை வாங்கிட்டேன். உங்க சம்மதம் தான் எனக்கு வேணும். அன்னைக்கு அணுவால அவமானப்படுத்தப்பட்ட ராதா அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரதுக்கு முன்னால இன்னொரு அதிர்ச்சியா நீங்க போய் கேட்டதும் அத ராதாவால ஜீரணிச்சுக்க முடியல. அவ சட்டுன்னு கோபப்பட்டுட்டா. நீங்க ராதாவோட அப்பா கிட்டயோ இல்ல எங்கிட்டயோ வந்து பேசியிருந்தா நான் ராதா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதத்தை வாங்கியிருப்பேன். ஏன் இந்நேரம் உங்க கல்யாணம் கூட முடிஞ்சிருக்கும். மிஸ்டர் தேவராஜன், உங்க பையனை பார்த்துக்க ராதாவை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பாளா? என் பையனுக்கு வலுக்கட்டாயமா ராதாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். என் சுயநலம்தான். ஒரு கட்டத்துல நான் என் தப்ப உணர்ந்துட்டேன். ஆனா அவனை மாத்திக்கவே இல்லை. எங்க ராதாவோட வாழ்க்கை இப்படியே போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது. நீங்க உங்க மகனை வச்சு கஷ்டப்படுறது தெரிஞ்சு ஏன் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. பாவம் ஸ்வேதாவும் ஒரு அப்பா இல்லாத பொண்ணாதான் வளர்றா. கண்டிப்பா நீங்க அவளுக்கு ஒரு நல்ல அப்பாப்பா இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி ராதாவும் உங்க மகனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பாங்கிறத அவ விஜய் கிட்ட காட்டுற பாசத்தை பாக்குறப்பவே எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராதாவுக்கு செய்யற பிராயச்சித்தமா தான் இதை நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் ராதாவுக்கும் கல்யாணம் நடந்தா வாழ்க்கையில நீங்க ஒரு புது அத்தியாயத்தை தொடங்குவீங்க. நீங்களும் உங்க பசங்களும் சந்தோஷமா இருப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் யோசிச்சேன். ராதா மேடம் கிட்டயும் பேசினேன். ஆனா நடந்தது வேற. எனக்கு என்னவோ நீங்க நினைக்கிறது நடக்கும் தோணல. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். இனிமே ராதா கிட்ட நான் பேசிக்கிறேன். விஜய்க்கு ராதா அம்மாவா வந்தா உங்களுக்கு திருப்தி தானே? சமயம் பார்த்து ராதா கிட்ட பேசிட்டு ஒரு நல்ல முடிவோட வரேன்.
ஐயா வணக்கம். உங்க காலடி எங்க வீட்டுல படுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எப்படி இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்க ஐயா. எங்க என் பொண்ணை காணோம்? அவங்க யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காங்க. நீங்க வர்றத சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா மதியத்துக்குள்ள வந்துரும். வரட்டும் வரட்டும். உள்ள போலாமா? உள்ள வாங்க ஐயா. உட்காருங்க ஐயா. குடும்பம் ஐயா முதல்ல காஃபி கொண்டு வரட்டுமா இல்ல கூலிங்கா ஏதாவது? காஃபி. ஆ. அடைக்கலாம். நீ ஏன் நிக்கிற? உட்காரு. பரவாயில்லைங்க ஐயா. அட, நீ என் பொண்ணுக்கு வாத்தியாரு, அவளுக்கு குரு. நான் படிப்புக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா? உட்காரு. பரவாயில்ல, என் பொண்ணால இந்த மாதிரி சின்ன வீட்டுல கூட இருக்க முடியுது. பிறந்ததுல இருந்து அரண்மனையில வாழ்ந்தது. வைஜெயந்தியை நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஆமாங்க ஐயா. இங்க வந்த பின்னாடி அவங்க தன்னை ஜமீன் பொண்ணுன்னு காட்டிக்கவே இல்லை. எங்க போனாலும் ஆட்டோல தான் போயிட்டு வர்றாங்க. ரொம்ப புழுக்கமா இருந்தா மட்டும்தான் ஏசியை யூஸ் பண்றாங்க. ஐயா காஃபி. அடைக்கலாம். வைஜெயந்தி போன்ல கூட என்கிட்ட சரியா பேசல. அவ இது போல எப்பவுமே என்கிட்ட நடந்துகிட்டது இல்ல. அவ கல்யாண பேச்சு எடுத்தாலே ஒரே வார்த்தையில வேண்டான்னு கட் பண்றா. அவளுக்கு என் மேல என்ன கோவம்னே தெரியலையே. சரி, நீ சொல்லு. என்கிட்ட நேர்ல பேசணும்னு சொன்ன, சட்டுன்னு கிளம்பி வந்துட்ட. என்ன விஷயம்? ஐயா, முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். நீங்க அன்னைக்கே போன்ல கேட்டீங்க வைஜெயந்தி யாரையாவது காதலிக்கிறாளான்னு. அன்னைக்கு அப்படி எதுவும் இல்லை நானும் சொன்னேன். ஆனா வைஜெயந்தி இங்க ஒரு பையனை விரும்புறாங்க ஐயா. இந்த விஷயத்தை அப்பவே உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம். ஆனா வைஜெயந்தி நேரம் பார்த்து அப்பாட்ட நானே சொல்லிக்கிறேன்னு எங்களை சொல்ல விடாம தடுத்துட்டேன். அவ சொன்ன நீ சொல்லாம மறைச்சிடுவியா? உங்களை நம்பி தானே அவளை இங்க அனுப்பி வச்சேன். ஐயா மன்னிக்கணும். நான் ஏதாவது வைஜெயந்தி கிட்ட சொல்லி அவங்க தப்பா எடுத்துட்டு கோவிச்சுட்டு போயிருவாங்களோங்கிற பயம்தான். இப்ப மட்டும் என்கிட்ட சொல்லான்னு அனுமதி கொடுத்துட்டாளா? இல்லைங்க ஐயா, நான் உங்களை வர சொன்னதே அவங்களுக்கு தெரியாது. அந்த பையனுக்கும் வைஜெயந்திக்கும் ஒரு மனஸ்தாபம் இருந்தது. அதனால அவங்க ரொம்ப அப்செட்ல இருந்தாங்க. எங்க 2 பேர்கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. ஆனா இப்ப பழையபடி சரியாயிட்டாங்க. அவங்க பழையபடி ஆனதுல சந்தோஷம்தான். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. அதனால ஏதாவது விபரீதம் வந்துடக்கூடாதுன்னு தான் விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு முடிவுக்கு வந்தோம். அந்த பையன் யாரு? இவளுக்கு அவங்க கூட எப்படி பழக்கம்? பையன் பேர் ரகு. வைஜெயந்தினுடைய லாக்கெட் செயின் ஸ்நாச்சிங் நடந்தப்போ அவங்கள பத்திரமா கொண்டு வந்து வீட்டுல விட்டவன். எம்டெக் பண்ணிருக்கான். ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ் போக இருந்தவன். அவங்க அண்ணி பெரிய அளவுல அப்பள கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உதவ யூஎஸ் போகாம அவங்க கம்பெனிலேயே மார்க்கெட்டிங் மேனேஜரா வேலை பார்க்கறான். ஸ்மார்ட்டான பையன், குட் கேரக்டர். அந்த பையனுக்கு நீங்களே சர்டிபிகேட் கொடுக்குறீங்களா? அப்போ உன் சம்மதத்தை சொல்லிட்ட போல இருக்கு. இல்லைங்க, நான் என் பொண்ணை இங்க அனுப்புனது படிக்கிறதுக்காக, தவு பண்ண இல்ல. என் பொண்ணை கட்டிக்கிற பையன் நல்லவனா இருந்தா மட்டும் போதுமா? உங்களுக்கு தெரியல,
என் அந்தஸ்து என்ன? ஒரு அப்பள கம்பெனில வேலை பார்க்கறவன் எங்க? அவனை எப்படி எனக்கு நிகரா இவன் தான் என் மருமகன்னு ஊருக்கு அறிமுகப்படுத்த முடியும்? இது நடக்க வாய்ப்பே இல்ல. அவ வரட்டும், அவகிட்ட நானே பேசிக்கிறேன். அனுமா, என்னம்மா நேத்து ராதா வந்துட்டு போனதே நினைச்சிட்டு இருக்கியா? அவளை விட்டு தள்ளுமா. இனி அவ உன் விஷயத்துல வரவே மாட்டா. நீ உன் வாழ்க்கைய பத்தி மட்டும் யோசிமா. யார எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்னமா வந்துச்சு? எங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருந்தா நீ சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இருக்க முடியலையே. நான் ஏன் விஜுவை காதலிச்சேன்? உன் பேச்ச கேட்டு அவரை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? இப்போ அவர் என்னை விட்டுட்டு போயிடுவாரோன்னு தினம் தினம் நான் எதுக்கு பயந்து சாகுறேன்? என்ன நினைச்சாலே எனக்கு வெறுப்பா இருக்குமா? நான் ஏன் விஜுவை சந்திச்சேன்னு கூட இருக்கு. அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்தேம்மா. ஆனா இப்ப பயமா இருக்குமா? அனு, நீ துணிச்சல்காரடி, எதுக்கும் அஞ்சாதவ. உன்னோட பலமே உன்கிட்ட இருக்கிற தைரியம் தானே. நீயே இப்படி கலங்கலாமா? என்ன ஆயிடும்? என்ன ஆனாலும் ரெண்டுல ஒண்ணு பாத்துடலான்னு அடிக்கடி சொல்லுவியே. இப்பவும் அப்படியே சொல்லிக்கோ. என்ன ஆகுதுன்னு ஒரு கை பாத்துரு. ஹலோ ஜெய் சார், நான் தான் கருணா பேசுறேன். சொல்லு கருணா. ஜமீன்தார் ராவணன் அவர் பொண்ணு வைஜெயந்தியை பார்க்கறதுக்காக அடைக்கல் ராஜ் வீட்டுக்கு அவருடைய ஆட்களோட வந்திருக்காரு சார். அவங்க வீட்டு தெருமுனையிலிருந்து நான் நேரடியாக பார்த்துட்டு தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அப்படியா? நீ ஒண்ணு பண்ணு, அங்கேயே இருந்து என்ன நடக்குதுன்னு கவனி, சரியா? அனு, அனு, இங்க பாரு அனு, நான் சொல்றத கேளு. ஒரு கை பாத்துடலாம் அனு, ஒரு கை பாத்துடலாம். இங்க பாரு அனு, அழாம இரு. அனு, என்னென்ன? நக்கலக்கோட்டை ஜமீன் மிஸ்டர் ராவணன் அவர் பொண்ணு வைஜெயந்தியை பார்க்க ப்ரொஃபசர் அடைக்கலம் வீட்டுக்கே வந்தாச்சு.